ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ஷோ டைம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் டிஃபரெண்டான ஒரு கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஜிம் ட்ரைனரா இருக்கிறாருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு தன்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மனைவியை ஒருத்தனை கொலை பண்ணி வச்சிருப்பாங்க. யார் அந்த மர்ம நபர், ஹீரோடைய மனைவி எதற்காக அந்த நபரை கொலை பண்ணாங்க, மனைவி செஞ்ச இந்த கொலை சம்பவத்துல ஹீரோ தன்னோட மனைவியை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சரண் என்டர்டைன்மெண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் வரும். ஸோ அதனால ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த பில்டிங்ல ஸ்டே பண்ணி இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு ஜாலியா இந்த பாட்டுக்கு பாட்டு அப்புறம் ஆக்ஷன் பண்ணி மூவி நேம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபன் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குரூப்ல தான் கைஸ் நம்ம ஹீரோவும் இருக்கிறாரு. நம்ம ஹீரோ ஒரு ஜிம் ட்ரைனரா இருக்கிறாருங்க. ஹீரோக்கு திருமணமாய் ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் பெற்றோர்களோட எதிர்ப்பை மீறி காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலேயே ஹீரோடைய மனைவி ஃபேமிலி இவங்களை சேர்த்துக்கிறது இல்லைங்க. இந்த ஒரு சூழல்ல ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல வீட்டை வாங்கி அந்த வீட்டுல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று கூடி ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ராத்திரி நேரத்துல. இவங்க ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஒரு கான்ஸ்டபிள் வராருங்க. படிக்கட்டு வழியா ஏற முடியாம ஏறிக்கிட்டு இருக்காரு. கால் மகட்டி விட்டு அவரோட கால் வேற சுலுக்கிக்குச்சுங்க. இதுக்கு மேல போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு கீழே இறங்கி வந்து போலீஸ் வண்டியில இருக்கக்கூடிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட தகவலை சொல்றாரு. மேல இருக்கிறதெல்லாம் ஃபேமிலி ஆளுங்க சார், பொண்ணுங்கெல்லாம் இருக்கிறாங்க, குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டுக்கு பாட்டு இந்த மாதிரி படத்து பேரை கண்டுபிடிக்கிறதுன்னு விளையாடிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா. இவங்க மொட்டை மாடியில விளையாடிட்டு இருக்கிறதுனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இதுவும் ஒரு வகையான நியூசன்ஸ் தான். இவங்க இந்த டைம்ல இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது, அவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள போக சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. சரின்னு கேட்டுட்டு மறுபடியும் இந்த கான்ஸ்டபிள் மொட்டை மாடிக்கு வராருங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் முதல்ல நீங்க விளையாடுறதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, என்னாச்சு சார், எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல விளையாட்டெல்லாம் நிப்பாட்டிட்டு போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்க இங்க விளையாடிட்டு இருக்கிறது நாய்ஸை கிரியேட் பண்ணுது, அது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு ஹீரோட மனைவி கேட்கறாங்க, என்ன சார் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்படின்ட்டு. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நாங்க ஆக்ஷன் எடுக்கணுமா என்ன அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் கேட்கிறாரு. உடனே அங்க இருக்கிறவங்க சரி சார் இனிமேல் இது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா கான்ஸ்டபிளுக்கு கால் வருது. நீ மொட்டை மாடிக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரவா அப்படின்ட்டு. உடனே இந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, உங்களால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோட மனைவி எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. ஏன் சார் எங்க வீட்டு மொட்டை மாடியில நாங்க ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கிறோம், இதனால யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஈவன் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, நீங்களா தான் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே அந்த கான்ஸ்டபிள் ஓவரா பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. குறிப்பா ஹீரோட மனைவி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்செல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. இது அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்குமே செம்ம கடுப்பு ஏற்படுத்துது. என்ன விஷயமோ பேச வந்தாங்களோ அதை மட்டும் பேசிட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு பெண்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து இப்படி வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இவங்க ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கான்ஸ்டபிள் இன்னும் கீழே இறங்கி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரே பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வராருங்க. மேல வந்த இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, கம்ப்ளைண்ட் இல்லாம இங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்ல சார், இந்த ஆள் தான் இங்க இருக்கக்கூடிய லேடிஸையும் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் வச்சு தரங்குறைவா பேசுறாரு சார் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் இங்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே எந்தெந்த வீட்டுல ஸ்டே பண்ணி இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில கொடுக்க, அப்ப இந்த ஆஃபீஸர் சொல்றாரு, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் விசாரிக்கணும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஸ்டேஷனுக்கு உங்களை கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கிறாருங்க. ஹீரோட மனைவி சொல்றாங்க, இது வந்து ஒரு காமன் ஏரியா சார், இங்க எல்லாருமே தான் வருவாங்க, ஃபன் பண்ணுவாங்க, இப்ப எங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்க, நீ யாரு அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் கேட்கிறாருங்க. உடனே ஹீரோ இவங்க என்னோட மனைவி அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த கான்ஸ்டபிள் இந்த லேடி தான் வந்ததுல இருந்து ஓவரா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுக்குறாருங்க. ஹீரோ பார்த்து நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் ஜிம் ட்ரைனரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. உடனே ஹீரோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு, சார் இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா ஒரு ஆள் ஸ்டேஷனுக்கு வந்து லெட்டர் எழுதி கொடுத்து சைன் போட்டு போங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ சொல்றாரு, இது ஒரு சின்ன விஷயம் சார், இதுக்கெல்லாம் போயிட்டு எதுக்கு சார் ஸ்டேஷனுக்குலாம் வர சொல்றீங்க, எங்க வீட்டுல நாங்க எப்படி இருக்கணும்ன்றத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எதுக்கு சார் வந்து சொல்றீங்க அப்படிங்கும்போது, ஏன் சொல்லக்கூடாதா அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாருங்க. உடனே இந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, சார் என்ன சொல்றாரோ அதைத்தான் நீங்க செய்யணும், சாரை எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது, போலீஸ்காரங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்டே இல்ல சார் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோட மனைவிக்கு கோவம் வந்துருது. போலீஸ்காரங்கன்னா எங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமலாம் இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் எங்களை ரெஸ்பெக்டடா நடத்தி இருக்கணும், வந்தோடனே எங்க கிட்ட எப்படி பேசுனீங்க நீங்க அப்படின்னு ஹீரோட மனைவி கோவப்படுறாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, சாந்தி நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. பட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் பொண்டாட்டியை உள்ள போன்னு சொல்ற, நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு கோவம் வந்துருதுங்க. அப்ப நீங்க மட்டும் ஒரு ஆளா அப்படின்னு கேட்க, பட்டு இந்த கான்ஸ்டபிள் ஹீரோடைய சட்டையை பிடிச்சு, நீ எப்படி எங்க சார் இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு. ஹீரோ கையெடுங்கன்னு சொல்ல அந்த கான்ஸ்டபிள் சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. பட்டுன்னு ஹீரோ அடிச்சு தள்ளி விட்டுறாருங்க. போலீஸ்கார மேலேயே நீ கையை வைக்கிறியா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் மிரட்டுறாரு. பட்டுன்னு இவங்க எல்லாருமே லாஜிக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பாட்டுக்கு சந்தோஷமா இங்க விளையாடிக்கிட்டு இருந்தோம், நீங்களா தான் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்க, யாருமே எங்கனால அவங்களுக்கு ப்ராப்ளம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளைண்டே இல்லாம இந்த இடத்துக்கு வந்ததே தப்பு,
நீங்கள் முதல்ல கிளம்புங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும் வாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே பேசி இந்த போலீஸ்காரங்களை அமுச்சு வச்சிடறாங்க. ஆனால் இந்த போலீஸ்காரங்க செம்ம காண்டோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோடைய குழந்தையும் அப்படியே கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தை அப்படியே தூங்கிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோடைய மனைவி வருவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருங்க. அட்டன் பண்ணா யாருமே பேச மாட்டாங்க, ஃபோன் கட் ஆயிரும். யார் அப்படின்னு கேட்க அன்னோன் நம்பர் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. நீ என்ன எதுவும் திங்க் பண்ணிட்டே இருக்க, மாடியில் நடந்த விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, நான் அந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோட மனைவி கேட்குறாங்க. அட நீ பேசினதே கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் எதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்த்தோட மேரேஜ் லைஃப்பை பற்றி தான். நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட அம்மா அப்பா சம்மதத்தோட நமக்கு திருமணம் நடந்திருக்கும். இப்போ எல்லோரும் ஒன்றா இருந்திருக்கலாம். என்னோட அவசரத்தினால தான் நீ உன்னோட அம்மா அப்பாவை இழந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாருங்க. ஒரு நாளில் கொஞ்ச நேரம் நம்ம குழந்தைய விட்டு நான் பிரிஞ்சிருந்தாலே எதையோ உனத்தை இழந்துக்கிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி உன்னோட அம்மா அப்பா உன்னை இவ்வளோ நாள் பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோடைய மனைவியும் தூங்கிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மனைவியோட தம்பி கால் பண்றாப்ல. வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அம்மா அப்பா வந்து இந்த ஊருக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்களாம். இவங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு முடிவெடுத்து இருக்கிறதா அவர் சொல்றாருங்க. நீ ஒன்றும் விளாட்ல, இதுக்கு முன்னாடி கூட 2-3 முறை அவங்க வரேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எங்களை வந்து பார்க்கவே இல்லை. ஸோ இந்த முறையும் அவங்க வரேன்ற விஷயத்த உன்னுடைய அக்கா கிட்ட நான் சொல்லி அவங்க வராங்க போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அப்செட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, இல்ல இந்த முறை கட்டாயம் அவங்க வராங்க, என்ன கரெக்டா இந்த டைமுக்கு வந்து ஸ்டேஷன்ல பிக் பண்ணிக்கோ அப்படின்ற லெவலுக்கு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்போ ஒன்று பண்ணலாம், உங்க அக்காக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது, உங்க அக்காக்கு சர்ப்ரைஸா இதை வந்து நம்ம ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போய் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய மனைவியை பொண்ணு கேட்டு போகும்போது அவங்க அப்பா ரொம்ப கடினமா வார்த்தைகளால ஹீரோவை ரொம்பவே புண்படுத்தி இருந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் வேற வேற கேஸ்ட் அப்படின்றதுனால தான் கல்யாணத்துல மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருந்திருக்குதுங்க. இருந்தாலும் இப்போ எல்லாத்தையுமே மறந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க வரணும்னு நினைக்கிறாங்க, தன்னோட மகளையும் பேத்தியும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பக்கத்து வீட்டு போய் கதவை தட்டுறாருங்க. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இந்த மாதிரி என்னுடைய மாமனார் மாமியார் ஊர்ல இருந்து வராங்க, அதனால அவங்களுக்கு ஸ்பெஷலா சமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்ன அசதி போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா இது வரைக்கும் 2-3 முறை அவங்க வரேன்னு சொல்லிட்டு வராம போயிருக்காங்க. அவங்க வருவாங்க அப்படின்னு ஆசாசியா விதவிதமா என்னுடைய மனைவி சமைச்சு வைப்பா, ஆனா கடைசியில வரவே மாட்டாங்க. இந்த முறை அவகிட்ட இந்த விஷயத்த நாங்க ஷேர் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா உங்ககிட்ட எதுக்காக நான் உதவி கேட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு சமையல்காரரை வச்சு உங்க வீட்டில் சமைக்கலாம், அவகிட்ட சர்ப்ரைஸா ரிவீல் பண்ணலாம். சப்போஸ் அவங்க வராம போயிட்டாங்க அப்படின்னா உங்க வீட்டில் சமைச்சு கொண்டாந்த மாதிரி கணக்கு காமிச்சு நம்ம எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சமையல்காரரை உடனடியாக வர சொல்லிடுறாங்க. பார்த்தா அந்த ஏரியாவோட என்ட்ரன்ஸ் கிட்டேயே இந்த போலீஸ் ஆஃபீஸரும் கான்ஸ்டபிளும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாருங்க. கான்லேயே நின்றுட்டு இருக்காரு. அதிகாலை 5 மணிக்கு சமையல்காரர் வரேன்னு சொன்னவர் காலையில் 3 மணிக்கே வந்துடுறாருங்க. என்னங்க இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுமா, அதனால அதிகாலை 3 மணிக்கே வந்து இங்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிட்டேன்னா அங்க போயிட்டு நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே டைம்ல ஒரு 2 ஈவெண்ட்டை அட்டன் பண்ணி இருந்திருக்காருங்க. ஸ்வீட் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. அவர் கேட்ட பேமெண்ட்டை விடவே ஹீரோ கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குறாருங்க. சரி என்னோட மாமனார் மாமியார் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்றேன், அப்போ இந்த விருந்தெல்லாம் கொண்டாந்து வச்சு அசத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அப்படியே மாடிப்படியில் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவரோட முதுகுல என்னமோ ஒன்று வந்து அடிக்குதுங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஏரியால பேப்பர் போடுற பையன் பேப்பரை வீசியிருப்பான் போல ஹீரோட முதுகுல வந்து அடிச்சிருச்சு. சாரி நான் தெரியாம போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பையனும் நம்ம ஹீரோ கிட்ட ஜிம் ட்ரைனிங்க்கு வரவன் தான். அப்பதான் அந்த பையன் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான், ஏன்னா இந்த ஏரியால ஏதாவது பிரச்சனையா, போலீஸ்காரங்க இந்த ஏரியாவை பத்தி எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. அப்படியா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறாரு. ஒரு வேளை இந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை பழி வாங்குறதுக்கு ஏதாவது பிளான் போடுறாரோ அப்படின்னு ஹீரோக்கு தோணுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்குள்ள போனா ஹீரோட மனைவி எழுந்திருச்சு குளிச்சுட்டு இருக்காங்க. என்ன இந்த டைம்ல எழுந்திருச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கா, இந்த டைம்ல எந்திரிக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருடைய மாப்பிள்ளைக்கு போனை போட்டு, நீ என்ன உங்க அக்கா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எதுவும் சொல்லல, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், மார்னிங் சீக்கிரமா கோவிலுக்கு போறது நல்லது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன், அதனாலதான் அக்கா எழுந்திருச்சு ரொம்ப வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். அங்க கட் பண்ணா வெளியில ஏதோ பஞ்சாயத்து என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வந்து பார்த்தா ஒரு வயசான தம்பதி ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி வந்திருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவர் அந்த வயசான தம்பதி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. இவரும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக கிட்ட போறாரு. ஆட்டோ டிரைவர் ஓவரா பேச கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு லைட்டா புஷ் பண்ணுவாருங்க. அந்த ஆட்டோ டிரைவர் கீழே விழுந்துருவாரு. நீ என்னையே தள்ளிட்டல்ல, நான் யாருன்றதை காட்டுறேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான தம்பதியா அங்கேயே இறக்கி விட்டுட்டு ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஸோ இந்த ஆட்டோ டிரைவர் கூட சம்பந்தமே இல்லாம பகையாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் அந்த வயசான தம்பதியை கரெக்டா அமுச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராருங்க. வந்து பார்த்தா ஹீரோவோடைய குழந்தை இருக்கா இல்லையா வைஷோ, அவ கனவுலையே உளறிக்கிட்டு இருக்கிறா. அவளை எழுப்ப அவளும் எழுந்திருச்சுட்டு நம்ம ஹீரோ மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக கடைக்கு போறேன்றதுனால நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூடயே வந்துடுறா. இவங்க 2 பேரும் இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு போறாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மளிகை கடைக்காரர் கேட்கிறாரு, உங்க ஏரியால அந்த அபார்ட்மெண்ட் சைட்ல ஏதாவது பிரச்சனையாப்பா, போலீஸ்காரங்க அந்த அபார்ட்மெண்ட் சைட்ல இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பக்குன்னு
படபடன்னு இருக்குதுங்க. ஏன்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லனா நேற்று ராத்திரி நாங்க எல்லாருமே மொட்டை மாடியில் உட்காந்து பாட்டெல்லாம் பாடிட்டு விளையாடிட்டு இருந்தோம். நாய்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் வந்தாங்க, வார்னிங் எல்லாம் பண்ணாங்க, கொஞ்சம் கிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் எஸ்ஐ இல்லப்பா, இன்னும் ஹையர் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர்கிட்ட எல்லாம் வச்சுக்கவே கூடாதுப்பா, கொஞ்சம் இடக்க முடக்கான ஆளு அப்படின்ற மாதிரி இந்த மளிகை கடைக்காரர் சொல்றாருங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கஸ்டமர் வந்துடுறாங்க. திரும்பி பார்த்தா இவருடைய பொண்ணை காணுங்க. உடனே மளிகை கடைக்காரர்கிட்டயே போனை வாங்கி தன்னோட மனைவிக்கு போனை போட்டு பொண்ணு வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்க, மனைவி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டதும் மிரண்டு போனவரே உடனடியா ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறாருங்க. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. வீட்டுக்குள்ள எவனொருத்தன் கிடக்குறான், யார் இவன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோடைய மனைவி பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது, யார் இவன், இவன் ஏன் இப்படி படுத்து கிடக்குறான் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோடைய மனைவி சொல்றாங்க, ஆக்சுவலா ஹீரோடைய பொண்ணு கடைக்கு வந்துட்டு அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்திருக்கிறா. ஹீரோடைய பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு திட்டு பைய வீடு வரைக்கும் வந்திருக்காங்க. ஹீரோடைய பொண்ணு செயின் அக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை கவனிச்ச ஹீரோடைய மனைவி வந்து பஞ்சாயத்து பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அந்த பஞ்சாயத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அப்போ ஹீரோடைய மனைவி பிடிச்சி தள்ளி விட்டதுல அங்க இருக்கக்கூடிய செவுத்துல அடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததோட சரி அவன் எழுந்திருக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. சரி நீ அழாத, நான் அவனை எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாருங்க. ஆனா அவன் எழுந்திருக்கவே மாட்டேன்றான். உடனே நெஞ்சில ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் பீட் இல்லைங்க. அவ்வளவுதான், ஹீரோடைய மனைவி பிடிச்சி தள்ளி விட்டதுல அவன் செத்தே போயிட்டாங்க. ஹீரோ தன்னோட மனைவியை கட்டி பிடிச்சிடுறாரு. ஹீரோடைய மனைவி பயங்கரமா அழுகுறாங்க. எல்லாம் நார்மலாக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில சம்பவத்துக்கு மேல சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்றாரு. சரி அழுவாத, நீ ஒன்னும் பண்ணல, இது ஒரு ஆக்சிடென்ட். அவன் நம்ம குழந்தையோட கழுத்துல இருக்கக்கூடிய நகையை திருடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா, நீ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்க, அப்பா அவன் கீழே விழுந்து செத்து போயிட்டான், அவ்வளவுதான், இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிக்கிறாருங்க. குழந்தை இதெல்லாம் பார்த்தா பயந்து போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள தன்னோட குழந்தைய போய் படுத்து தூங்க வச்சிடறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஹாலில் வந்து நின்று என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ சொல்றாரு, இதை நம்ம கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படின்னு ஹீரோட மனைவி கேட்குறாங்க. ஒன்று பண்ணலாம், யார் வந்து கேட்டாலும் இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. சப்போஸ் ஹீரோ ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போனாலும் தன்னோட பொண்டாட்டியும் குழந்தையும் யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கண்ணெல்லாம் கட்டுதுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது. இந்த சத்தம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சத்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நபரோடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் தாங்க ரிங் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ அந்த ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணுறாருங்க. அட்டன் பண்ணா அந்த நபரோடைய மனைவியும் குழந்தையும் பேசுகிறாங்க. எப்போ வருவீங்க, இப்போ வந்துருவேன், வீட்டை விட்டு போனீங்க, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் பேசுறதை கேட்கும்போது இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னதான் இவன் ஒரு திருட்டு பயலா இருந்தாலும் இவனை நம்பியும் ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவங்க அழுதுட்டு இருக்கக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு இவங்க பொண்ணு எழுந்திருச்சு வந்துடுறா. உடனே நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு போய் சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாருங்க. இப்போ தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா ஏதாவது ஒன்று பண்ணி இந்த சுச்சுவேஷனை சமாளிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோடைய ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கேட்குதுங்க. உடனே ஹீரோ ஃபோன் எடுத்துட்டு வெளியில வராரு. அப்ப நம்ம ஹீரோடைய மனைவி பின்னாடியே வராங்க. பாரு நீ என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காத, கொஞ்ச நேரம் பொண்ணு பக்கத்துல உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வெளியில வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்றாருங்க. பார்த்தா ஹீரோடைய மாப்பிள்ள தான் கால் பண்ணிருக்காரு. மனைவியோட அம்மா அப்பா வந்து இந்த ஊருக்கு வரதுல 1 hour டிலே ஆயிடுச்சான், ட்ரெயின் வரதுக்கு லேட் ஆயிடுச்சான், ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்றாருங்க. சோ மாமனார் மாமியார் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்ச நேரம் தள்ளி போயிருக்கு அப்படின்றத ஹீரோ உணர்றாரு. இந்த ஒரு நியூஸை சர்ப்ரைஸா வச்சு தன்னோட மனைவி கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சார் இல்லையா, இப்போ நேரா தன்னோட மனைவி கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லிடுறாரு. சப்போஸ் சிச்சுவேஷன் நம்ம கை மீறி போயிடுச்சு அப்படின்னா நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன், நீயும் நம்ம பொண்ணும் உங்கள் அம்மா அப்பா கூட போயிரு, உங்கள் அம்மா அப்பா இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை சொல்கிறதுக்கு தான் அசோக் கால் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அழுகுறாங்க. முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்டதும் இவங்க ரெண்டு பேரும் பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. உடனடியே இவங்க ரெண்டு பேரும் ஹாலில் கடந்த அந்த டெட் பாடியை இழுத்துட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ரூம்குள்ளே போடுறாங்க. அதாவது ஹீரோ இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்குன்னே ஒரு ரூம் வச்சிருக்காருங்க. அந்த ரூம்குள்ளே கொண்டு போய் போட்டுறாருங்க. அதுக்கப்புறம் போய் டோர் ஓப்பன் பண்ணா அந்த மளிகை கடைக்காரர் தான் வந்திருக்காரு. என்னப்பா ஃபோன் பேசணுன்னே அடிச்சு பிடிச்சி இப்படி ஓடி வந்தையே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க என் பொண்ணு சைக்கிளில் வந்து கீழே விழுந்துட்டா, அடிபட்டுருச்சு, அதனால தான் என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ எப்படி இருக்கா பொண்ணு அப்படிங்கும்போது, பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா தான் இருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது, இந்த ஜாமானத்தை எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டப்பா, இந்தாப்பா அப்படின்ற மாதிரி கொடுக்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜாமானத்தை வாங்கிட்டு உள்ள வராருங்க. உள்ள வந்து அடுத்த செகண்டு மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. மறுபடியும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ஒரு டோர் ஓப்பன் பண்றாரு. அதே மளிகை கடைக்காரர் தான். இந்த மாதிரி கேட்டு கிட்ட ஒரு வாலெட் கிடந்தது, வேலட் யாருதுன்னு பார்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த வேலட் ஓப்பன் பண்ணி பார்த்தா செத்து கிடக்குறானே திருட்டு பையன், அவனோடைய போட்டோ அதுல இருக்குதுங்க. ஸோ அவனோட வேலட் தான் அது. உடனே ஹீரோ மளிகை கடைக்காரர்
கடைக்காரர் கிட்ட சொல்றாரு, டெய்லி இங்க பால் பாக்கெட்டும் நியூஸ் பேப்பரும் போடுறாங்க, ஸோ அவங்களோட தான் இருக்கும், நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அப்ப அந்த மளிகை கடைக்காரர் சொல்றாரு, போலீஸ்காரங்க கூட நேற்று ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல, இங்க ஒரு லாயர் இருக்கிறாரு, அவரு உங்க பக்கத்து வீட்டுக்காரர் கூட ரொம்ப க்ளோஸ், அவர்கிட்ட எதுனா உதவி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ யோசனை பண்றாருங்க. அதுக்கப்புறம் அந்த லாயரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாயரோட வீட்டுக்கு போறாரு. அந்த லாயர் பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காருங்க. அந்த லாயர் கிட்ட ஒரு உதவி அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வந்ததுல இருந்து உதவின்னு சொல்லிட்டே இருக்கியே தவிர என்ன கேஸ் அப்படின்றத சொல்லவே மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்றாரு, அதுக்கு நீங்க என்னோட வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு. என்ன மாதிரி ஒரு ஹை கிரேட்ல இருக்கக்கூடிய லாயர் உன் வீட்டுக்கு எப்படி வந்து நான் கேஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கிறாருங்க. சார் ஒரே நிமிஷம் வாங்க சார், வந்தாதான் உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் வரேன், ஆனா நான் வந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் நீ ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சார் நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு இவரும் ரெடி ஆயிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு வராருங்க. வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சோஃபால போய் உட்கார்றாரு. சார் நீங்க அந்த ரூம் வரைக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்பா நான் வீடு வரைக்கே வந்தாச்சு கேஸ் எடுக்கிறதுக்கு, அந்த ரூம் வரைக்கும் வேற வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி ஒரு கெஞ்சுறாரு. உடனே இந்த லாயரும் பாத்தீங்கன்னா அந்த ரூம் டோரை ஓபன் பண்றாருங்க. பார்த்தா உள்ள ஒருத்தன் படுத்து கிடக்குறான். யார் பாய்வேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இதுதான் சார் கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, குடிச்சிட்டு இப்படி மட்டையாகி கிடக்குறான், என்னப்பா கேஸ் அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா இந்த மாதிரி என் பொண்ணோடைய கழுத்துல இருக்கக்கூடிய நகையை திருடுறதுக்கு முயற்சி பண்ணா, அந்த தகராறுல கீழே தள்ளி விட்டதுல இவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே லாயர் சிரிக்கிறாரு. எது இறந்து போயிட்டானா, என்னப்பா விளையாடிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் சிரிக்கிறாரு. சார் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த லாயர் கொஞ்சம் கிட்ட போய் பாக்குறாருங்க. ஒரு செகண்ட் திக்குன்னு ஆயிருது அவருக்கு. இவ்வளவு நேரம் நீ விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நிஜமாலுமே வீட்டுக்குள்ள ஒரு டெட் பாடியை வச்சுக்கிட்டாயா, என்னைய கூட்டிட்டு வந்தேன், என்னைய உடியா நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த லாயர் அங்கிருந்து திருச்சி ஓட பாக்குறாருங்க. சார் 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 நீங்க தான் சார் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கெஞ்சினாரு. சின்ன வயசுல இருந்து எனக்கு போலீஸ்னா பயம், ரவுடினா பயம், டெட் பாடினா பயம், அந்த பயம் எல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய அப்பா என்ன லாயரே ஆக்குனாரு. அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு பணத்தை மறைக்கிறதுக்கே என்கிட்ட உதவி கேட்டேயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பயங்கர டென்ஷனா வராருங்க. ஹீரோ சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இது மர்டர்லாம் கிடையாது சார், இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ புஷ் பண்ணினா அவன் வெளியில தானே போய் விழுவான், என்ன பெட்ரூம்குள்ள போய் விழுந்து கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்க, சார் அது வந்து மளிகை கடைக்காரர் வந்தாரு, அவர் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெட் பாடி எடுத்துட்டு போய் அந்த ரூம்குள்ள போட்டுட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆட பாவி அந்த மளிகை கடைக்காரனுக்கும் இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, கிடையாது சார் அவர் தான் சார் உங்க நம்பரே கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோட மனைவியே ரூமை விட்டு வெளியில வந்துடுறாங்க. என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல சார், இதை பண்ணது நான் தான், என்னால தான் இது நடந்தது அப்படின்ட்டு. டீ முதல்ல உண்மையை சொல்லுங்கடா, யாரா இதை பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த லாயருக்கு டீட்டெயில்டா என்ன நடந்ததுன்றது தெரிய வருதுங்க. அந்த பொண்ணுகிட்ட இருந்து நகையை திருடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். மனைவி பாத்தீங்கன்னா தான் பொண்ணையும் அந்த நகையும் காப்பாத்துறதுக்கு அவனை பிடிச்சி தள்ளி விட்டு இருந்திருக்காங்க. அப்படி தள்ளி விட்டதுல அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான்றது தெரிய வருது. உங்களை தவிர எங்களுக்கு வேற யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியல சார், ஏதாவது தயவு பண்ணி எங்களை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஹீரோடைய மனைவி கெஞ்சுறாங்க. இந்த லாயர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி வராரு. சரி இரு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடக்கிறாரு. ஆக்சுவலா அன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் இல்லையா, கொஞ்சம் மணி மைண்டடான இன்ஸ்பெக்டர் தான். ஆனா எல்லா டைமும் எல்லாத்துக்கிட்டையும் காசு வாங்கிட்டு வேலை செய்வாரு அப்படின்றது நிச்சயம் இல்ல. ஏன்னா அவரோட மூட பொறுத்து தான் இருக்கு. அவரோட மூடு நல்லா இருந்துச்சு அப்படின்னா காசை வாங்கிட்டு விட்டுருவாரு, அவரோட மூடு சரியில்லை அப்படின்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாராம். அதை சொல்லி இந்த லாயர் பதறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லாயருக்கு இவ்வளவு வயசாகி இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, இப்பதாங்க வரன் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வரனும் அமையக்கூடிய சூழ்நிலை இப்படி ஒரு கேஸ்ல நீங்க மாட்டி விட்டீங்களேயா அப்படின்ற மாதிரி இந்த லாயர் ஒரு பக்கம் புலம்புறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த லாயர் கிட்ட கெஞ்சுறாங்க. இந்த லாயர் சொல்றாரு, கொஞ்சம் யோசிக்கிறதுக்காவது டைம் கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒரு முடிவை சொல்றாருங்க. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நம்ம லாயருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஹீரோடைய மனைவி மர்டர் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, போதாத கரைக்கு இவர் இந்த இடத்துக்கு வந்ததுனால இவரும் இந்த மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியே அழுகுறாருங்க. சாரி இது மர்டர் இல்ல ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. இப்போ இந்த லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டெட் பாடியை கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ல போட்டுடலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அது எப்படி சார் இங்கிருந்து டெட் பாடியை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடுறது அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் இந்த டெட் பாடியை வீட்டுல இருந்து வெளியில கொண்டு போலாயா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெட் பாடியை பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு கொண்டு வராங்க. இந்த லாயர் சொல்றாரு, நான் வீட்டை விட்டு வெளியில போய் நிக்கிறேன், ஒரு தடவை தட்டினா நீங்க டோர் ஓபன் பண்ணக்கூடாது, 2 தடவை தட்டினா இந்த டெட் பாடி எடுத்துட்டு வெளியில வரணும், ஆள் நடமாட்டம் இல்லாத போது இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ல இந்த டெட் பாடியை கொண்டு போய் போட்டலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லப்பா, நான் எதுலையுமே இன்வால்வ் ஆக மாட்டேன், உங்களுக்கும் இந்த டெட் பாடிக்கும் கூட எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒதுங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் அந்த லாயர் பேச்சை கேட்டு நடந்துக்கிறாங்க. இந்த லாயர் பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில போயிட்டு யாரு வரல அப்படின்னு சொல்லிட்டு கதவை 2 முறை தட்டுறாருங்க. இவங்க கதை ஓபன் பண்ணலான்னு வரும்போது அந்த வழியா வண்டி வாகனங்கள்
போது பட்டுன்னு ஒரு முறை தட்டிடுறாரு. மறுபடியும் 2 முறை தட்டுறாருங்க. பார்த்தா காய்கறி விற்கிற அக்கா பாத்தீங்கன்னா அந்த வழியா காய்கறி வித்துட்டு வந்துடுறாங்க. இந்த அக்கா இதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த டைம்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு போங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அக்கா வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்துடுறாங்க. உன்னை யாருமா இங்க வர சொன்னா போமா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு கூப்பிட்டுட்டு நீங்க போனி பண்ணல, அதனால எனக்கு போனி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவர்கிட்ட காசே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போன் பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணி ஒரு கீரை கட்டை வாங்கிட்டு அவங்கள அந்த இடத்துல இருந்து அமுச்சு வைக்கிறாருங்க. வீட்டுக்குள்ள வந்த லாயர் பாத்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த வழியா வண்டி வாகனங்கள் போயிட்டே இருக்கு, இல்ல யாரோ ஒருத்தங்க நடந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டெட் பாடியை கொண்டாந்து குப்பத்தொட்டியில போட்டோம்னா கண்டிப்பா நம்ம தான் டெட் பாடியை கொண்டாந்து குப்பத்தொட்டியில போட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். நம்மளால இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குதுங்க. யாரோ வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்காங்க. உடனடியாக அந்த டெட் பாடியை கொண்டு போய் அந்த ரூம்குள்ள மறைச்சு வைங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இவரோட ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பார் இல்லையா, அந்த ரூம்குள்ள வச்சு அது மேல ஒரு ஃப்ரிட்ஜ் அட்டைப்பெட்டியை தூக்கி வச்சிடறாருங்க. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி தெரியும், ஒரு அட்டைப்பெட்டி மட்டும்தான் அந்த ரூம்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுங்க. இப்போ இந்த லாயர் பார்த்தீங்கன்னா லைட்டா டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு யாருன்னு. பார்த்தா வெளியே அந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவர் மிரண்டு போயிடுறாருங்க. உடனே இவங்க டோர் ஓப்பன் பண்றாங்க. இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் பதட்டத்தில் என்ன பேசுறதுனே தெரியாம இவர் பாட்டுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா நான் வாரண்டோட வந்திருக்கேன். நேற்று ராத்திரி டெரஸ்க்கு வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க, கம்ப்ளைண்ட் இல்லாம நீங்க எங்களை விசாரிக்க கூடாதுன்னு தானே, இப்போ கம்ப்ளைண்டோட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் தன்னோட ஈகோவை வெளிப்படுத்துறாருங்க. உடனே இந்த லாயர் பேசுறாரு, சார் தப்பு தான் சார், தப்பா இவங்க உணர்ந்துட்டாங்க. இவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. காம்பன்சேஷன் ஏதாவது கொடுக்கறதுனா கூட நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு கையில பணத்துக்கான சிம்பிளை காமிச்சு இவர் பேசுறாருங்க. சரி வா எதுனாலும் உள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசரை மட்டும் உள்ள விட்டுறாத, உள்ள டெட் பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த லாயர் கிட்ட சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு சார் உள்ளலாம், வெளியில காத்தோட்டமா நல்லா இருக்கு இல்லையா, வெளியே நின்று பேசலாமே அப்படிங்கும்போது உள்ள போலாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் பாட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாருங்க. சைஸா இந்த லாயர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் இங்க வா நம்ம எல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார வச்சிடறாருங்க. நேற்று ராத்திரி ஹீரோடைய மனைவி தானே இவங்களை எதிர்த்து பேசினது, அதனால வந்ததுல இருந்து இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய மனைவியை டார்கெட் பண்ணியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ மூலமாக லாயர் விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி ஹீரோவோடைய மாமனார் மாமியார்லாம் வராங்க, இப்போ எதுவும் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் தெரியாமல் பண்ணிட்டாங்க விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாருங்க. வரட்டும் அவங்களோட மாமனார் மாமியார் வரட்டும், நானே சொல்கிறேன் இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து போலீஸே எதிர்த்து நின்னாங்க, சண்டைக்கு வந்தாங்கன்னு, அவங்களுக்கும் இவங்களை பற்றி தெரியட்டும் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாருங்க. அந்த டைமில் ஹீரோடைய மனைவி வெளியே வரமாட்டாங்க, உள்ளே தான் இருப்பாங்க. நீ உன்னோட மனைவியை கூட்டுவா பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஸ்பெக்டர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ புரிஞ்சுதா நாங்க யாருன்னு, எங்களோட பவர் என்னன்னு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோடைய மனைவி மாத்தி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கூட இறங்கி வர மாதிரி தெரியலங்க. கிட்ட ஹீரோடைய மனைவி கிட்ட காம்பன்சேஷன் எதிர்பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஹீரோக்கு வந்தது பாருங்க கோவம். அந்த கோவத்தில் அங்க இருக்கக்கூடிய பொருளை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் மண்டையை பொழந்துடுறாரு. அவ்வளவுதான், இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாருங்க. அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய லாயர் அடப்பாவியை ஒரு கொலை பண்ணதோட இல்லாம மறுபடியும் இன்னொரு கொலையை வேற பண்ணிட்ட, அது ஒரு போலீஸ் ஆஃபீஸரை போட்டதுல இருக்கிற, அவ்வளவுதான் நீ வாழ்க்கை முழுக்க ஜெயில் தான் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோட இமேஜினேஷன். ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. இந்த இன்ஸ்பெக்டர் திரும்ப இந்த மாதிரிலாம் பேசுறதை நினைச்சு இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் கண்ணாடி முன்னாடி போய் நின்று அவரோட முகத்தை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் லெட்டர் எடுத்து கொடுக்குறாருங்க. இதை படிங்க அப்படின்ற மாதிரி லாயர் கிட்ட கொடுக்க இந்த லாயர் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா அந்த மாடியில் இவங்க விளையாண்டதுக்கான கம்ப்ளைண்ட் கிடையாதுங்க. ஒரு ஆட்டோ டிரைவரை தள்ளி விடும்போது அந்த ஆட்டோ டிரைவர் கீழே விழுந்தாரு, நான் கூட பாரு உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு மிரட்டிட்டு போனாரு. ஸோ அந்த ஆட்டோ டிரைவருக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சுட்டு தான் இந்த இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை மிரட்டிக்கிட்டு இருக்காருங்க. லாயர் டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த ஆட்டோ டிரைவரை தள்ளின விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்க, நியூசன்ஸை கிரியேட் பண்ற ஆட்டோ டிரைவர் அடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நீ எதுக்கு உங்க கிளைண்ட்டை பார்த்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க, நியாயமா பார்த்தா நான் உங்க கிளைண்ட்டை பார்த்து கத்தும் போது நீ தான் என்கிட்ட கெஞ்சி கேட்டு அவங்கள விடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த லாயரை தனியாக கூப்பிட்டு போய் பேசுறாரு. தயவு செஞ்சு அவர்கிட்ட பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லாயரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி பேசுறாரு, என்ன காம்பன்சேஷனாலும் பண்ணிக்கலாம், தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு. இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே காம்பன்சேஷனை பற்றி பேசலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா இந்த பக்கத்து வீட்டில் தங்கி இருக்கிறவர் தான். அவர் நம்ம ஹீரோவை பற்றி இந்த லாயர் கிட்ட பயங்கரமா பெருமையா பேச ஆரம்பிச்சிடறாருங்க. நேற்று ராத்திரி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு தெரியுமா, நம்ம ஹீரோவும் ஹீரோடைய மனைவி இந்த போலீஸ்காரங்களை எடுத்து பேசினதுனால போலீஸ்காரங்களே மறந்து போயிட்டாங்க தெரியுமா அப்படின்ட்டு. ஆனா உள்ள உட்காந்து எல்லாத்தையுமே போலீஸ்காரர் கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்பதான் எல்லாம் பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணா இவன் மறுபடியும் போலீஸ்காரங்க வைத்து நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாருங்க. சிக்னல் கொடுக்குறாரு, ஆனா அவருக்கு புரியல. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸரே கூப்பிடுறாரு.
கேட்குறாரு. உடனே அவரு உள்ள வராருங்க. ஸோ ஏரியாக்குள்ள இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி யாரெல்லாம் டெரஸ்ல இருந்தாங்களோ ஒருத்தர் மிஸ் ஆகாம எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாருங்க. உடனே எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ எல்லாருமே ஒரு மிரட்டுறாருங்க. அன்னைக்கு ராத்திரி எங்களை எதிர்த்து நீங்கள் பேசினதுக்கு நீங்கள் எல்லோருமே தோப்புக்கரணம் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோருமே சரின்னு கேட்டு தோப்புக்கரணம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதில் வயசானவங்களும் இருக்காங்க. என்னால் முடியல சார் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. மன்னிப்பு கையில் தோப்புக்காரணம் போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணுறாருங்க. இவர் ஒரு லெவலுக்கு மேலே வயசானவங்கன்னு கூட பார்க்காம இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறவங்களை எல்லாம் இவர் தோப்புக்காரணம் போட சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு இந்த லாயர் உணர்றாரு. அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை வச்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இது ப்ராப்பர் கம்ப்ளைண்டே கிடையாது, இந்த கம்ப்ளைண்ட் ஒழுங்காவே இல்லை, இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர்லாம் வச்சுட்டு உங்களால் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது சார், தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க, இல்லாட்டி நான் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் முதையா இந்த போலீஸ்காரங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறாருங்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு இது ஃபேக் கம்ப்ளைண்ட் தான் அப்படின்ட்டு. போலீஸ்காரங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அன்னைக்கு பண்ணதுக்கு இப்படி தான் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய மாப்பிள்ள தான். இந்த இன்ஸ்பெக்டர் ஃபோனை வாங்கி லவுட் ஸ்பீக்கர் போட்டுறாருங்க. மாப்பிள்ள சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டாங்க, கரெக்டாக 15 நிமிஷத்தில் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம், கண்டிப்பாக அக்கா வந்து சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வீட்டில் தான் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, 15 நிமிஷத்தில் மாமனார் மாமியார் வந்தால் அவங்க முன்னாடி இப்படி பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணுறாருங்க. அந்த டைம் பார்த்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிற சின்ன பையன் எதையோ ஒன்று பாக்கெட்டுக்குள்ளே வச்சு மறைக்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் பார்த்துறாரு. என்னடா மறைச்ச, அதை குர்ரா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பையன் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்ல குர்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த லாயர் ஓடிடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இந்த பையன் ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் டோர் லாக்காக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோ கேட்குறாரு என்ன சார் அந்த பையன் மறைச்சு வச்சிருக்கான் அப்படின்ட்டு. இங்கே நடந்தது எல்லாத்தையுமே அந்த பையன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பொதுமக்களை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்த ஹையர் அத்தாரிட்டி கிட்ட நம்ம காமிச்சிட்டோம்னா இந்த இன்ஸ்பெக்டருக்கு வேலையே போயிடும், அதனால தான் நான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த வீடியோ எவிடன்ஸை புடுங்கிறதுக்காக ஓடுறாருங்க. இவங்க 2 பேரும் இப்படி சுற்றி வரும்போது ஃபைனலி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜிம் ரூம்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அவ்வளோதான் போச்சு, இந்த ஜிம் ரூமில் இருக்கக்கூடிய அந்த டெட் பாடியை பார்த்துட்டாங்கன்னா நம்ம கதையே முடிஞ்சுது அப்படின்ட்டு ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாருங்க. அப்போ தான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பையன் இந்த இன்ஸ்பெக்டர் தள்ளி விட்டுறான். இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்டைப்பெட்டி மேலேயே போய் விழுகிறாருங்க. அந்த அட்டைப்பெட்டிக்கு அடியில் தானே அந்த டெட் பாடியை மறைச்சு வச்சிருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் அவ்வளோ வெயிட்டோட அந்த நபர் மேலே விழுந்த உடனே பட்டுன்னு அவருக்கு மூச்சு வந்து ஒரு இருமிடுறாருங்க. யாரா இவன் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் பார்க்க இந்த இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் அந்த திருட்டு பைய பயந்து அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். அதை பார்த்து வெளியில் இருக்கக்கூடிய லாயரும் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் ஷாக்காக வராங்க. இப்போ அவன் இன்னும் சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த வீடியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டான். ஸோ எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு காப்பி இருக்கு. ஸோ அந்த வீடியோவை காமிச்சு இப்போ இந்த லாயர் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரை மிரட்டுறாருங்க. ஜென்ரலாக போலீஸ்காரங்க அப்படின்றவங்க வந்து பொதுமக்களுடைய ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது. அதனால நீங்க இவங்களுக்கு பண்ணதுக்கெல்லாம் நீங்க வந்து தோப்புக்காரணம் போட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் இவங்க கிட்டலாம் தோப்புக்காரணம் போட்டு மன்னிப்பு கேட்கிறாருங்க. இனிமேல் நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ வெளியில போயிடும் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி இன்ஸ்பெக்டர் தன்னோட வழிக்கு வர வைக்கிறாருங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பா வந்துடுறாங்க. அவங்க எமோஷனலா பாத்தீங்கன்னா அவங்களை ஹக் பண்ணி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட எல்லா பிரச்சனையில இருந்துமே திடீர்னு ஒரு விடுவு காலம் கிடைச்சிருதுங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.